ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புக்கெட்க்கு ஃபஸ்ட் டே ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த டேயில் நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், என்னெல்லாம் சாப்பிட்டோன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பால்கனி வியூவை வந்துட்டு நான் நைட்டு தான் காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் மார்னிங் வியூ. ஸோ மார்னிங் வியூ இப்படி தான் இருந்தது. வெயிலாக தான் இருந்தது நம்ம போன ஃபஸ்ட்டு டே அப்போது. இதுதான் நம்ம ஸ்கூட்டி ரெண்டல் எடுக்க போகிற பிளேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா சென் மோட்டர் பைக் ஃபார் ரெண்ட்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுதான். அதை நம்ம வந்து மோட்டர் பைக் வந்து நம்ம ரெண்ட் எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு கீழே இருக்குது. ஸோ மேக்கப்லாம் வந்து பண்ணி ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டாக தான் மேக்கப் போட்டேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தான். ஸோ என்னோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்தது. நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேற அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருந்தான். இந்த விளம்பரம் வேற ஓடிக்கிட்டே இருக்குங்க. காலையில் நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு இந்த விளம்பரம். காலையில் ஃபுல்லாக ஓடுது. இப்படிதாங்க இருந்துச்சு என் மைண்ட் வாய்ஸு. இவனும் அப்படிதான் சொன்னான் ஆஃப் பண்ண சொன்னதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவன் இந்த என்ன மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு என்னோட சன்ஸ்க்ரீன் எடுத்து பூசுன்னு பூசிட்டு இருக்கான், பெயிண்ட் பூசுற மாதிரி. ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. இவனை எங்கே கிளம்ப சொன்னாலும் கிளம்ப போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கக்கூஸ்குள்ளே போய் உட்காந்துக்குவான். என்னதான் இருக்குன்னு தெரியலங்க அந்த கக்கூஸில். உள்ளேயே இருப்பான், வரவே மாட்டான். எல்லார் வீட்லேயும் இப்படிதான் போல. ஃபைனலி ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு நம்ம கிளம்பியாச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. இவன் வேற ஊடையில் வந்துடுவான். ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸு. ஸோ நிறைய ஃபுட்டு இருந்துச்சுங்க, எக்கச்சக்கமான ஃபுட்டு இருந்தது. எல்லாமே ஒரு 20 பாட், 30, 40, 50 பாட்டுக்கெலாம் இருந்தது. எல்லாமே பீஃபு, சிக்கன், சாசேஜஸ் டைப்லாம் நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஒரு பீஃப் வாங்கினோம், அப்புறம் ஒரு சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு போர்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஸ்டிக் மாதிரி ஒன்று வாங்கினோம், ப்ரொக்கோலி, மஷ்ரூம்லாம் இருக்க மாதிரி. ஸோ வந்து ஆர்டர் கொடுத்துட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. இவன் ஒருத்தன் எங்கே போனாலும் பின்னாடியே போய்கிட்டே இருக்கணும் இவனுக்கு. ஸோ நம்ம ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆர்டரை வாங்கலாம். அந்த அக்கா சிரிச்சுட்டே கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு நாமளும் நம்ம டேபிளுக்கு கிளம்பியாச்சு. நான் ஒரு பிளேட், அவன் பிளேட், அந்த பிளேட்டையும் என்கிட்ட தாங்க கொடுக்குறாங்க எடுக்க சொல்லி. ஸோ எடுத்துட்டு நம்ம டேபிளில் போய் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தாய்லாந்து ஃபுட்டை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது 20 பாட்டில் ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த 30 பாட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து வெஜிடபிள் ஸ்டிக் வந்து ஆக்சுவலாக செப்பரேட்டாக தான் கொடுப்பாங்க. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்கோ. டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்தது, பட் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் ஸ்மெல், பட் நல்லா, மற்றபடி நல்லா இருந்தது. அவன் பாருங்க, அவன் சாப்பிட்டு சிக்கன் சாப்பிட்டான். அவன் ரியாக்ஷனை பாருங்க. என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. இதுதான் அவனோட ரியாக்ஷன் ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மாதிரி ஸ்வீட்டாக இருந்தது போல். சிக்கன் அவன் சாப்பிட்ட சிக்கன் வந்து ஸ்வீட்டாக இருந்தது போல், பட் கார்லிக் பிரெட் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது, க்ரன்ச்சியாக இருந்தது. நான் சாப்பிட்ட பீஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இளநியும் இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு இளநி. இங்கே என்னன்னாங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆயில் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆயில் டேஸ்ட்டே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ஸ்பைஸியாக வாங்க. ஸ்பைசி சிக்கன் ஒன்று வாங்கினோம். ஸோ அந்த ஸ்பைசி சிக்கனுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக தான் இருக்குது, ஸ்பைஸியாக அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. ஸோ வந்து நம்ம ஊரில் ஸ்பைசி எப்படி இருக்குன்னு ரொம்ப காரமாக இருக்கும்ல. ஸோ வந்து ஸ்பைசின்னு கேட்டாலே எல்லா ஸ்பைசிலையுமே ஒரு பிட் ஆஃப் ஸ்வீட் கொஞ்சமாவது இருக்குது. அது ஏன்னு தெரியல.
ஸ்பைசி கேட்டு தான் வாங்கணும், இத்தனைக்கும் அது ஸ்வீட்டாக தான் இருக்கானோ. இந்த வெஜிடபிள் ஸ்டிக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக நான் பார்த்து நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நாம அங்கே வந்து நிறைய ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எது கேட்குறீங்களோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூப் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் தான் வாங்கினோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் வந்துட்டு 40 பாட். ஸோ 2 ஸ்கூப் வாங்கினோம் 80 பாட்டுக்கு. நான் நல்லா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே என் பால் ஸ்கூப்பை காலி பண்ணிட்டான். ஸோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பட்டாங் பீச்சுக்கு வந்து வந்தாச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. நாங்கள் ஈவினிங் டைமில் வந்திருந்தோம், கரெக்டாக சன்செட் டைமில் வந்திருந்தோம். வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. இது ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க, பேராசைலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப ஈவினிங்காக ஷட்டிலான டைமாக வந்து ரொம்ப ப்ளசன்ட் டைமாக இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு போயாச்சு. ஸோ வாங்க போகலாம், நம்மளும் போய் கொஞ்சம் நேரம் விளையாடலாம், விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பீச்சை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது. என்ன சாங்னா நீங்களே பாருங்கள். காதலிக்கும் ஆசையில்லை கண்கள் உன்னை காணும். இதுதான் அந்த சாங். ஸோ பீச்சில் கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு ஈவினிங் சன்செட்டையும் என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பங்களா ஸ்ட்ரீட் வழியாக ஒரு மால்க்கு மட்டும் பார்த்துட்டு நமக்கு ரூமுக்கு போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸிட். ஆக்சுவலாக பேக் சைடு கீ பிளாசான்னு போட்டிருக்கு இல்லையா, சொல்தான். உள்ளே இன்டர்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா சைடு லைட்டிங்ஸில் போட்டு டிஜே சாங்ஸு ஒரே ஹாப்னிங்காக இருந்துச்சு. ஏரியாவே ஒரே வைப்பு தான். அந்த இதுக்குள்ளே போனோடனே ஸ்ட்ரீட்குள்ளே போனோடனே ஒரே வைப்பாக தான் இருந்துச்சு ஃபுல்லாமே. ஸோ ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரிக்கு வந்தாச்சு. முன்னாடி ஏதாவது அந்த பங்களா ரோடுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா ஏதோ லைட்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. என்ன நின்று பார்க்கும்போது அந்த அக்கா வந்து நம்மளுக்காக இன்னொரு தடவை வந்துட்டு அந்த லைட்டை வந்து ப்ளே பண்ணி காட்டினாங்க. ஸோ வேணுமான்னு கேட்டாங்க. நம்ம வாங்குறதுக்காக வந்து ஜஸ்ட் பார்க்கறது தான் நின்னோம். பட் நம்மளுக்காக வந்து பண்ணி காட்டினதுனால ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படி கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிளம்பி வந்து இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ஏதாவது டின்னர் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே மெனு இருக்குது நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில். ஸோ வந்து அங்கேயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் டின்னருக்காக மெனுவெல்லாம். ஸோ அங்கேயே டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மால் இருக்குது. ஸோ அந்த மால் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பினோம். ஸோ அந்த மால் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங் சிலோன். அதுதான் அந்த மாலோட பேர். ஜஸ்ட் ஒரு விசிட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நல்லா தான் இருந்தது, டிஃப்ரெண்ட். நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்தது. இதுவும் அவ்வளோ பெருசு ரொம்ப டிஃப்ரெண்ட்டால எதுவும் தெரியல எனக்கு. பட் நல்லா தான் இருந்தது. மாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் அழகான எலிஃபெண்ட்டாக வச்சுருந்தாங்க. தாய்லாந்து எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸில் பட் எங்கே போஸ்டர்ஸ் எங்கே பார்த்தாலுமே எலிஃபெண்ட்டாக இருந்தது. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா தாய்லாண்டில் வந்து முன்னாடிலாம் பேட்டில்ஸு ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபெண்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம், கிங்ஸு. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமலாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த எலிஃபெண்ட் வந்து அவங்க வந்து எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. நியர்லி 52,000 எலிஃபெண்ட்ஸ் வந்துட்டு வைல்டு எலிஃபெண்ட்ஸ் வந்துட்டு தாய்லாந்து இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலிஃபெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸு. சரி ஓகே வாங்க நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி ஓகே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏதோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ சுற்றிட்டு பார்த்துட்டு வரலாம் கிரவுண்ட் ஃப்ளோருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு ஷாப் தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா 7-Eleven மட்டும் இருந்தது ஓப்பனில்.
ஸோ வந்து 7-Eleven என்னன்னா நம்ம ஊரில் மளிகை ஜாமான் ஷாப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும். லைக் க்ரோசரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஸோ பார்த்துட்டு வரலான்னு வந்துட்டு உள்ளே போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடிமேட் பேக்கெட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயே எடுத்து அங்கேயே பேக் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். காஃபி கூட நீங்கள் அங்கேயே சூடு பண்ணி உடனே அங்கேயே வந்து இன்ஸ்டண்ட்டாகவே சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அங்கே எல்லாமே பேக்கெட்டட் ஐட்டம்ஸாக நிறைய இருந்தது. ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே பேக்கெட் ஐட்டம்ஸ் தான். ஸோ இந்த 7-Eleven ஷாப்க்கான கம்ப்ளீட் வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் இதுக்கு. ஸோ வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் ரூம்க்கே போயாச்சு. சரி இது வந்ததுக்கு ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு நாள் கூட என்ஜாய் பண்ணலாட்டி எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஜில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போயாச்சு. மறுபடியும் ரூமுக்கு போனோன்னே காலையில எப்போ ஆரம்பிச்சனோ அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மறுபடியும் போட்டுட்டான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நைட்டெல்லாம் ஓடுங்க, டிவி அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நைட்டெல்லாம் காலையில் வரைக்கும் ஓடும், ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். பட் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது. ஸோ அதை பார்த்து நாங்கள் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நைட் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ட்ரிப்போட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். டாடா, பை பாய்.